திருக்குர்ஆன் தஸ்கீர் நினைவூட்டல் நிகழ்த்துவதற்காக வேண்டி மௌலவி நூஹ் மஹ்தரி அவர்களை இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பமாக அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரதீனா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நபிய்யன் வ ரசூலா. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான அருமை இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலா நம் அத்தனை பேருடைய இந்த ஒன்றுகூடலை மக்பூலான ஒன்றுகூடலாக ஆக்கியருள் புரிவானாக. நாம் இங்கிருந்து பிரிந்து சென்றதற்கு பின்னால் அல்லாஹுவால் ரஹ்மத்து செய்யப்பட்ட மக்களாக நம்மை அல்லாஹு தாலா அனுப்பி வைப்பானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு, அருமை சகோதரர்களே, அல்லாஹு ஜல்லஷானு தாலா சூரத்து ஷூராவுடைய 30வது வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் வயாஃபு அன் கஸீரின். உங்களுக்கு எந்த ஒரு சோதனை வந்திருந்தாலும் அது உங்களுடைய கரங்கள் சம்பாதித்ததுதான், ஆனால் அல்லாஹு ஜல்லஷானு தாலா அதில் அநேகமான பாவங்களை அழித்து விடுகிறான் என்று இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த குர்ஆன் தஸ்கீருக்கு நான் செல்வதற்கு முன்னால் ஒரு சிறிய ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். சரியான முறையில் இது குர்ஆன் விரிவுரையாக இருக்காது. அல்லாஹு ஜல்லஷானு தாலாவுடைய அஸ்மாஉல்லாஹுல் ஹுஸ்னா என்ற அழகிய திருநாமங்களுடைய திருநாமங்களில் இருந்து அல் அஃபு என்ற ஒரு திருநாமம் இருக்கிறது. இந்த குர்ஆன் ஆயத்தினுடைய விளக்கவுரை அந்த அஃபு என்ற அந்த திருநாமத்தின் அடிப்படையிலே தான் இருக்கும் என்ற ஒரு கருத்தை உங்களுடைய உள்ளத்தில் இருத்திக் கொள்ளுங்கள். அருமை சகோதரர்களே, அல்லாஹு தாலா நான் வாசித்து காட்டிய இந்த சூரத்து ஷூராவுடைய 30வது வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான், வயாஃபு அன் கஸீரின். நீங்கள் செய்கின்ற அநேகமான தவறுகளை அல்லாஹு ஜல்லஷானு தாலா மன்னிக்கிறான், அழித்து விடுகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தில் அல்லாஹ் தன்னுடைய ஒரு தன்மையை குறிப்பிடுகின்றான். அஃபு என்ற அல்லாஹுடைய திருநாமத்தை இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான். உங்களுக்கு தெரியும், அல்லாஹுக்கு அநேகமான அஸ்மாஉல்லாஹுல் ஹுஸ்னா என்று சொல்வார்கள், அழகிய திருநாமங்கள் இருக்கிறது. இந்த உண்மையில் இஸ்லாமிய சமூகம் இந்த அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல்லாஹுல் ஹுஸ்னாக்களை தெரிந்து கொண்டிருந்தாலே இஸ்லாமிய சமூகம் மறுமலர்ச்சி பெற்ற ஒரு சமூகமாக மாறும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எத்தனையோ தர்பியா வகுப்புகளை எடுக்கிறோம், எத்தனையோ பயிற்சி வகுப்புகளை எடுக்கிறோம், ஆனால் அஸ்மாஉல்லாஹுல் ஹுஸ்னாவை குறித்து இஸ்லாமிய சமூகத்திற்கு தெரிந்த ஒன்று 99 திருநாமங்களை யார் மனப்பாடம் செய்வார்களோ அவர்கள் சுவனம் சென்று விடுவார்கள் என்று. அது சரியான விளக்கம் அல்ல. ஏனென்றால் நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் கேட்கின்ற துவா பிஸ்மிக்க நஹ்யா, உனது பெயரால் உயிர் வாழுகிறோம். உனது பெயர் என்றால் அல்லாஹ் என்ற பெயர் மட்டுமல்ல, அநேகமான பெயர்களில். எனவே இந்த பெயர்களில் நாம் எப்படி உயிர் வாழ்வது? இந்த பெயர்களை அல்லாஹு தஆலா கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இந்த பெயர்கள் எல்லாம் அவனுடைய தன்மைகள். இந்த தன்மைகள் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் அவன் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றான் என்றும் ஒரு பொருள் இருக்கின்றது, கண்ணியத்திற்குரியவர்களே. எனவே அதிலிருந்து இந்த நேரத்தை கருதி அல் அஃபு என்ற அல்லாஹு ஜல்லஷானு தாலாவுடைய இந்த திருநாமத்தை குறித்து மட்டும் பார்க்கலாம். ஏனென்றால் இந்த குர்ஆனுடைய வசனத்தில் யாஃபு என்று சொல்வதில் அஃபு என்ற அல்லாஹுடைய திருநாமம் இருக்கின்ற காரணத்தால். அல் அஃபு என்று சொன்னால் அரபியில் லிட்டரரி மீனிங் அல் இஸாலா. இஸாலா என்று சொன்னால் துடைத்து எடுத்தல். இரஸ் ரப்பர் வைத்து எழுதியதை அழித்து எடுக்கின்ற பொழுது அந்த எழுதப்பட்ட பகுதிகளில் எதுவும் இருக்காது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒரு மணலில் நடந்து செல்கிறோம், நம்முடைய பாதங்கள் அங்கே பதிகின்றது. பின்னர் ஒரு காற்று வேகமாக அடித்தால் அந்த நம்முடைய காலடி தடங்கள் அழிந்து போகின்றது இல்லையா? இதற்கு இஸாலா என்று சொல்வார்கள். இதற்கு அரபியில் சொல்வார்கள் அஃபத் ரீஹல் ஆசார். அஃபத் என்று சொன்னால் காற்று அந்த தடங்களை எல்லாம் அழித்து விட்டது என்று. அப்படி என்று சொன்னால் காற்று வந்து அழித்ததற்கு பின்னால் காலடி தடங்கள் அங்கு இருக்கவே இருக்காது, தடம் பதிந்த சுவடே இருக்காது என்பதுதான் அதனுடைய பொருள். அரபுகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. பண்டைய அரபுகளிடத்தில் மழைக்காக வேண்டி அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பாலைவனத்தில் பெரிய பெரிய குழிகளை எல்லாம் தோண்டி வைப்பார்கள். மழைக்காலம் வருவதற்கு முன்பாக மழை வரும்போது தண்ணீர் அந்த குழிகளில் அந்த ஆழமான அந்த பள்ளங்களில் வந்து நிறையும், தண்ணீரை எடுத்து விடுவார்கள். பின்பு அந்த குழிகளை அப்படியே விட்டு விடுவார்கள். பின்னர் அடுத்த வருடம் செல்லுகின்ற பொழுது காற்றால் அடிக்கப்பட்டு பாலைவனங்களில் அந்த குழிகள் இருந்த சுவடை தெரியாமல் காற்று அதை அழித்திருக்கும். அதற்கும் அரபிகள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் அஃபத் ரீஹ் அல் ஆசார், அந்த குழிகளை எல்லாம் காற்று இருந்த இடம் தெரியாமல் அழித்து
அழித்து விட்டது என்று சொல்வார்கள். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் அல் அஃபு என்ற வார்த்தையினுடைய உண்மையான நோக்கம் என்னவென்று, என்ன பொருள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, அஃபு என்று சொன்னால் மன்னித்தல் மட்டுமல்ல. நம்முடைய பாவங்களை அல்லாஹு தாலா அஃபு என்ற திருநாமத்தை கொண்டு அல்லாஹ்வை நாம் அழைக்குகின்ற பொழுது ஏட்டில் இருந்த அல்லாஹு தாலா அப்படியே அழித்து விடுகின்றான். அஃபுவுக்கு உண்டான உண்மையான பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், குர்ஆனில் அல்லாஹுடைய இன்னொரு திருநாமமாகிய கஃபூர் என்ற ஒரு திருநாமம் இருக்கிறது. ஆனால் இந்த ரெண்டுக்கும் உண்மையில் மிகப்பெரிய பாரதூரமான வேறுபாடுகள் இருக்கிறது. கஃபூரையும் நாம் மன்னிக்கின்றவன் என்றுதான் சொல்லுகிறோம், அஃபுவையும் நாம் மன்னிக்கின்றவன் என்றுதான் சொல்லுகிறோம். ஆனால் கஃபூர் என்ற அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு நாம் அல்லாஹ்வை அழைத்தால் என்ன வேறுபாடு, அஃபு என்ற அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு நாம் அல்லாஹ்வை அழைத்தால் என்ன வேறுபாடு என்பதை ஒரு சில வார்த்தைகளில் பார்க்கலாம். கஃபூர், யா அல்லாஹ் நீயே கஃபூர், நீயே கஃபார் என்று அல்லாஹ்வை அழைக்கின்ற பொழுது என்னவென்று சொன்னால், நாம் செய்திருக்கின்ற பாவத்தை அல்லாஹு தாலா இந்த உலகத்திலும் மறைத்து வைப்பான், பிறரிடத்தில் காட்ட மாட்டான். மறுமையிலும் அல்லாஹு தாலா மறைத்து வைப்பான். ஆனால் ஏடுகளில் இருக்கும், ஏடுகளில் அந்த பாவங்கள் இருக்கும். ஆனால் அஃபு என்ற திருநாமத்தை கொண்டு நாம் அல்லாஹ்வை அழைக்கின்ற பொழுது சூடே இருக்காது, பாவத்துடைய அந்த பதிவுகளே ஏடுகளில் இருக்காது. அத்தனையும் அல்லாஹு தாலா துடைத்தெடுத்திருப்பான். எது சிறந்தது என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். மேலும் இரண்டாவதாக, கஃபூர் என்ற அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு நாம் அல்லாஹ்வை அழைக்கின்ற பொழுது என்னவென்று சொன்னால், மறுமையில் அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை கூறி காட்டுவான், நம்மிடத்தில் தண்டிக்க மாட்டான். கூறி காட்டுவான், நீ இந்த பாவம் செய்தா என்று கூறி காட்டுவான், ஆனால் தண்டிக்க மாட்டான். அஃபு என்ற திருநாமத்தை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடினால் மறுமையில் நாம் செய்த பாவத்தை கூறி காட்டக்கூட மாட்டான். எனவே எது சிறந்தது? மூன்றாவதாக, கஃபூர் என்ற அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நாம் அழைக்கின்ற பொழுது நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் அல்லாஹ்வுடைய ரிலா என்ற திருப்தி கிடைக்காது, நம்மை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள மாட்டான். அஃபு என்ற திருநாமத்தை கொண்டு நாம் அல்லாஹ்வை அழைக்கின்ற பொழுது மன்னிப்போடு கூடி அல்லாஹு தாலா நம்மை பொருந்திக் கொள்வான். அல்லாஹ்வுடைய ரிலா நமக்கு கிடைக்கின்றது, அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு கிடைக்கின்றது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல் கஃபூர் என்ற அல்லாஹ்வுடைய அந்த திருநாமத்திற்கும் அல் அஃபு என்ற அல்லாஹ்வுடைய அந்த திருநாமத்திற்கும் இருக்கின்ற வேறுபாடு பாருங்கள். சாதாரண மனித வாழ்விலிருந்து நான் உங்களுக்கு இதற்கொண்டு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் படித்திருப்பீர்கள், உங்களுக்கு தெரிந்திருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொந்த சகோதரர்களால் கிணற்றில் வீசப்படுகின்றார்கள், பின்பு அடிமையாக விற்கப்படுகின்றார்கள், பின்பு ஒரு பெரிய கோட்டையில் அடிமையாக வேலைக்காரராகவே வாழுகின்றார்கள், பின்பு சிறைவாசம். ஏறத்தாழ 20 முதல் 23 வருட காலம் தன் சொந்த குடும்பத்தை விட்டு பிரிக்கப்படுகின்றார்கள். அதற்கு பின்னால் அவர் அமைச்சராக, அவர் பெரிய ஒரு அதிகாரியாக மாறியதற்கு பின்னால் தன் சொந்த சகோதரர்களை இனம் கண்டு கொள்ளுகின்றார். அவரும் இவரை இனம் கண்டு கொள்ளுகின்றார்கள், இவரும் அவர்களை இனம் கண்டு கொள்ளுகின்ற பொழுது முதலில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சகோதரர்கள், நாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களை மன்னியுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த வரலாற்றை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பின் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பேசுகின்றார்கள் பாருங்கள். கால லா தஸ்ரீப அலைக்கும் அல் யௌம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் சகோதரரிடத்தில் சொன்னார், இன்றைய தினத்தில் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். இங்கே அவர் பயன்படுத்திய வார்த்தை கஃபூர், அஃபு அல்ல. அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு தண்டனை கிடையாது, உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது. ஆனால் நீங்கள் செய்ததெல்லாம் 20 வருட காலம் நான் குடும்பத்தை பிரிந்திருக்கின்றேன், கிணற்றில் வீசினீர்கள், நான் அடிமையாக விற்கப்பட்டேன், ஜெயிலில் கிடந்தேன். அந்த வடு என்னுடைய மனதில் இருந்து ஆறாது, அது அப்படியே இருக்கும். அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், உங்கள் மீது குற்றம் இல்லை. புரிகிறதா கண்ணியத்திற்கு? அப்போ அஃபு என்ற வார்த்தை எவ்வளவு ஒரு உயர்ந்த வார்த்தை. அந்த அஃபு என்ற வார்த்தையின் மூலம் நாம் அல்லாஹ்வை கேட்டால், அல்லாஹ்வை அழைத்தால், அல்லாஹ்வின் பக்கம் இந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்முடைய பாவ மன்னிப்புகளை கேட்டால், பாவத்தை நீங்களும் மறந்திருப்பீர்கள், நானும் மறந்திருப்பேன், மலக்குமார்கள் மறந்திருப்பார்கள், ஏட்டில் இருக்காது, அதை குறித்த கேள்வியும் இருக்காது. அதைவிட அதிகமாக அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும். எவ்வளவு உயர்ந்த ஒரு அஃபு என்ற நாமம் இல்லையா கண்ணியத்திற்குரியவர்களே? மறுமையில் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா மூமின்களை விசாரிக்கின்ற விசாரணையை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு குறிப்பிட்டு தருகின்றார்கள். மூமின்களிடத்தில் கூட அல்லாஹு தஆலா இரண்டு விதமான மூமின்களிடத்தில் இரண்டு விதமாக விசாரிக்கின்றான். கஃபூர் என்ற திருநாமத்தை கொண்டு யாரெல்லாம் அல்லாஹ்வை அழைத்திருந்தார்களோ அவர்களிடத்தில், அப்படிப்பட்ட மூமின்களிடத்தில் அல்லாஹு தஆலா எப்படி விசாரிக்கின்றான் என்று சொன்னால், ஒரு மூமின் வருவான், அவனிடத்தில் அல்லாஹு தஆலா சொல்வான், நெருங்கி வா அடியானே என்று. அவனுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் திரை போடப்படும். அப்பொழுது அல்லாஹு தஆலா கேட்பான், அத்ததுக்குரு தம்ப கதா வ கதா ஃபி யௌமி கதா வ கதா, இந்த நாளில் இந்த இடத்தில் வைத்து இன்னென்ன தவறுகள் நீ செய்தாய், ஞாபகம் இருக்கிறதா அடியானே என்று கேட்கின்றான். இங்கு என்ன பொருள்? செய்த தவறை அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான், என்ன செய்கிறான்?
சுட்டிக்காட்டுகிறான் அல்லாஹு தாலா, இன்ன இடத்தில் வைத்து இன்ன பாவத்தை நீ செய்தாயே அடியானே என்று. அப்பொழுது எதையும் மறுக்க முடியாத மறைக்க முடியாத அடியான், நாம் யா ரப், நான் செய்தேன் அல்லாஹ் என்று அல்லாஹு தாலாவிடத்தில் ஒப்புக்கொள்ளுகின்ற பொழுது அல்லாஹு தாலா அவனிடத்தில் சொல்லுகின்றான், சதர்துகா அலைக ஃபித் துன்யா வஹ அனா அக்ஃபிருஹா லக்கல் யௌம், உலகத்தில் நீ வாழுகின்ற பொழுது என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்ட காரணத்தால் நான் அதை பிறருக்கு தெரியாமல் அந்த தவறுகளை மறைத்து வைத்திருந்தேன், இதோ நான் இன்று உன்னை மன்னித்தேன், நீ செல் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, இது கஃபூர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விதமான மோமினிடத்தில் அல்லாஹ் விசாரிக்கின்ற விசாரணையை குறித்து இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான். இன்னொரு மோமினை காட்டுகின்றார்கள், இன்னொரு மோமினை கொண்டு வரப்படும், அல்லாஹு தாலா அவனுக்கும் அல்லாஹு தாலாவுக்கும் இடையில் திரையிடப்படும். அப்பொழுது நேரடியாக அல்லாஹு தாலா அந்த அடியானிடத்தில் சொல்லுகின்றான், யா அபுதி இன்னி ராலின் அன்க, அடியானே நான் உன்னை புரிந்து கொண்டேன், நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன், அஃபௌத் அன்ஹு, உன்னுடைய எல்லாவற்றையும் நான் அழித்தொழித்து விட்டேன், உன் அத்தனை பாவங்களையும். அதை குறித்த கேள்விகள் எதுவும் இல்லை. தமன் அப்து, எது வேண்டும் நீ கற்பனை செய்து கொள், என்ன வேண்டும் என்றாலும் என்று கேள், நான் நீ கேட்கின்ற அத்தனை உனக்கு தருவேன் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். பாருங்கள், முதல் அடியானிடத்தில் அல்லாஹு தாலா சுட்டி காட்டினான், நீ தவறு செய்தாய், இன்னென்ன தவறு மன்னிக்கிறேன், உனக்கு தண்டனை இல்லை என்று. ஆனால் இரண்டாவது அடியானிடத்தில் அல்லாஹு தாலா சுட்டி காட்ட கூட இல்லை. எனவே எது சிறந்தது? நிச்சயமாக அஃபு என்ற வார்த்தை. அதைத்தான் அல்லாஹு ஜல்லஷானு தாலா அந்த குர்ஆனுடைய வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தாலா நம்மை நம்முடைய பாவங்களை இருந்த இடம் தெரியாமல் இரேஸ் பண்ணிவிட்டால், அழித்தொழித்து விட்டால், துடைத்தெடுத்து விட்டால், அதற்கு பின்பு அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்கின்றான் இல்லையா? பொருந்திக் கொண்டால் வாரி வாரி தருவான் அல்லாஹு ஜல்லஷானு தாலா. ஒரு உதாரணத்தை சொல்லலாம். நம்மிடத்தில் ஒரு அழுக்கான ஒரு குவளை இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள், மிகவும் அழுக்கான அசுத்தமான ஒரு குவளை. அதை ஒருவர் பிறர் வாங்கி அதை அழகாக சுத்தம் செய்து அதில் பாலும் தேனும் கலந்து நம்மிடத்திலே திருப்பி தந்து குடி என்று சொன்னால் எப்படி இருக்கும் இல்லையா? அஃபு என்ற திருநாமத்தை பயன்படுத்தி அல்லாஹ்வை நாம் அழைக்கின்ற பொழுது இதுதான் நடக்கும். அழுக்கான நம்மை அல்லாஹு தாலா துடைத்து சுத்தம் செய்து அதை மாசற்றதாக மாற்றி அல்லாஹு தாலா மேலும் வாரி வாரி வழங்கி பாலையும் தேனையும் குடிக்க தருவதை போல மிகச்சிறந்த நன்மைகளை அல்லாஹு ஜல்லஷானு தாலா தருகிறான். இதுதான் ரமலான் வருகின்ற காரணத்தால் நான் குறிப்பிட்டு காட்டுகிறேன். லைலத்துல் கத்ர் என்ற இரவில் இதுதான் நடக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, லைலத்துல் கத்ர் என்ற இரவில் அதுதான் நடக்கும். ஏன் லைலத்துல் கத்ர் இரவு தேவை? லைலத்துல் கத்ருடைய சிறப்புகளை குறித்து நாம் பார்க்க போவதில்லை. லைலத்துல் கத்ர் ஏன் தேவை அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாமெல்லாம் சாதாரணமான மனிதர்கள். ஒரு தடவை ஒரு முஃமின் தவறு செய்யலாம், உடனடியாக தவறை நினைத்து அல்லாஹ்விடத்தில் வருந்தி தௌபா கேட்கலாம், பிழை பொறுக்க தேடலாம், அல்லாஹு தாலா மன்னிக்கலாம். மனிதன் தானே. இரண்டாவது தடவையும் அவன் தவறு செய்கின்றான், இரண்டாவது தடவையும் அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடுகின்றான், மூன்றாவது தடவையும் தவறு செய்கின்றான், மூன்றாவது தடவையும் பிழை பொறுக்க தேடுகிறான், 4, 5. ஆனால் ஒரு மனிதன் தொடர்ந்து ஒரே தவறை அல்லது இன்னும் அடிக்கடி தொடர்ந்து தவறு செய்கின்ற பொழுது 5 தடவை 6 தடவை என்பது அவன் பாவம் செய்து கொண்டே இருப்பான். ஆனால் தௌபா கேட்பதை விட்டும் சடைவடைவான் இல்லையா? ஒரு மோமின் அப்படித்தான். எத்தனை தடவை தௌபா கேட்பது, எத்தனை தடவை பிழை பொறுக்க தேடுவது என்று. ஆனால் அல்லாஹு தாலா சடைவதில்லை. எனவே ஒரு மோமினை இவ்வாறு தௌபா கேட்பதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடுவதை விட்டும் அவன் தடுத்து விட்டான் என்று சொன்னால், தௌபா கேட்பதை நிறுத்தி விட்டான் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அல்லாஹுக்கும் அவனுக்கும் இடையில் தூரம் அதிகமாகிக் கொண்டே போகும் இல்லையா? அல்லாஹுக்கும் அவனுக்கும் இடையில் மீண்டும் சேருவது என்பது ஒரு சிரமமான ஒரு செயலாக இருக்கும். ஆனால் அல்லாஹு தாலாவை விட்டும் நாம் தான் தூரமாகின்றமே ஒழிய அல்லாஹ் நம்மை தூரமாக்குவதை விரும்புவதில்லை. எனவே எனது அடியான் 5 தடவை தௌபா கேட்டான், மீண்டும் கேட்கவில்லையே, 6 தடவை கேட்டான், கேட்கவில்லையே, அவனுடைய பாவங்கள் கூடுகிறே என்ற காரணத்தால் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். அதுதான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய மிக உயர்ந்த ஒரு இரவு இல்லையா? இந்த இரவை அடைந்து கொண்டால் நான் என்ன சொல்ல வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் என்ன? அருமை சகோதரர்களே, நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாக தொழுது வாருங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. லைலத்துல் கத்ர் இரவை நீங்கள் தெரிந்து கொண்டால் நிறைய தொழுது வாருங்கள், நிறைய ஜக்காத்து கொடுங்கள், நிறைய குர்ஆன் ஓதுங்கள், நிறைய நஃபிலான வணக்க